ஒரு யோகியின் சுயசரிதத்தில் அத்தியாயம் 43 தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்தூல உடலின் மரண மூச்சு மறைந்து விடுவதாலும் தசை செல்களின் சேர்க்கை பிரிந்து விடுவதனாலும் ஏற்படுது. சூக்ஷ்ம உலக மரணமானது சூக்ஷ்மவாசிகளின் வாழ்வை உருவாக்கும். இது சக்தியின் அலகுகளின் வெளிப்பாடு உயிரணு துகள்கள் சிதறுவதனால ஏற்படுது. ஸ்தூல உடலின் மரண தருவாயில ஒரு ஜீவன் மாமிச சரீரத்தின் உணர்வை இழந்து சூக்ஷ்ம உலகத்தின் தன் சூக்ஷ்ம சரீரத்தை பற்றி உணர தொடராங்க. இப்படி கால கிராமத்துல சூக்ஷ்ம சரீரத்துடைய பிறப்பு இறப்பு என்னும் உணர்விலிருந்து ஸ்தூல உடலின் பிறப்பு இறப்பு இவைகளை பற்றி தெரிய தொடங்குது. இந்த சூக்ஷ்ம ஸ்தூல சரீர கூடுகளின் பிறப்பு இறப்பு சுழற்சியில அகப்பட்டு திரும்ப திரும்ப உணர்வது தான் எல்லா அஞ்ஞானிகளுடைய தப்பிக்க முடியாத விதியாகுது. இந்த ஸ்வர்க்கம் நரகம் இது பற்றி சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கும் விளக்க உரைகள் மனிதனின் உள்மனதையும் கடந்து ஆழத்துல பதிந்துள்ள நீண்டு தொடர்ந்து வரும் சுகம் தரும் சூக்ஷ்ம உலக அனுபவங்களையும் ஏமாற்ற தரவும் இந்த மண்ணுலக அனுபவங்களை பற்றிய நினைவுகள் சில சமயங்கள்ல தூண்டுது. அன்புள்ள குருதேவா பரமஹம்சர் யோகானந்தர் ஸ்ரீ யுக்தேஸ்வர்கிட்ட சொல்றாங்க, நான் வேண்டிக்கிறேன், நீங்க தயவு செய்து மண்ணுலகம் சூக்ஷ்ம உலகம் மற்றும் காரண உலகம் இவைகள்ல உண்டாகும் மறுபிறப்பிற்கு இடையில் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுவீங்களான்னு கேட்குறாங்க. என் குரு விளக்கினார். மனிதன் தனிப்பட்ட ஆத்மா என்ற முறையில காரண சரீரத்தை தான் மூலமாக உடையவங்க. அந்த சரீரமானது இறைவனது படைப்பிற்கு தேவையான 35 எண்ணங்களின் சேர்க்கதான். அதன் பிறகு இந்த அடிப்படை இல்லைன்னா காரண எண்ண சக்திகள்ல இருந்து இறைவன் 19 மூலப்பொருட்களான சூக்ஷ்ம சரீரத்தையும் 16 மூலப்பொருட்களான ஸ்தூல உடலையும் உருவாக்கினாங்க. சூக்ஷ்ம சரீரத்தின் 19வது மூலப்பொருட்கள் மனோமயமானது, உணர்ச்சி மயமானது, உயிரணு துகள்களால் ஆனதுதான். அந்த 19 செயற்கை பொருட்களான அறிவு, அகங்காரம், பாவனை, உணர்ச்சி, மனம், 5 ஞானேந்திரியங்கள், அதாவது பார்க்கறது, கேட்கறது, நுகர்றது, ரசிக்கிறது, தொடுறது, இந்த புலன்களை ஒத்த சூக்ஷ்ம பகுதிகள் 5 கர்மேந்திரியங்கள்ல, அதாவது இன அபிவிருத்தி, கழிவு வெளியேற்றம், பேச்சு, நடை, கைத்திறமை, இது எல்லா செயல்படுத்தும் திறன்களை ஒத்த எண்ண பகுதிகள், செயலாற்றும் திறன் பெற்ற 5 உபகரணங்களான பிராணன்கள், அதாவது திடப்படுத்தப்படுவதற்கும் கிரகிப்பதற்கும் வெளியேற்றுவதற்கும் வளர்ச்சிதை மாற்றத்திற்கும் சுற்றோட்டத்திற்கான சரீர செயல்களுக்கு வேண்டியது. 16 ரசாயன ஸ்தூல பொருட்களான ஸ்தூல உடல் மடிந்திட்டாலும் கூட இந்த 19 மூலப்பொருட்கள் அடங்கிய சூக்ஷ்ம சரீரம் மடிகிறதே இல்லை. இறைவன் பலவிதமான எண்ணங்களை தனக்கு உள்ளேயே நினைச்சு அவைகளுக்கு கனவுகளாக வெளிப்படுத்துறாங்க. பேரண்ட கனவு கண்ணி இந்த விதமா கால தேச நிமித்தம் என தன் எல்லா முடிவற்ற மாபெரும் ஆபரணங்களால தன்னை அலங்கரித்து கொண்டு வெளிப்பட்டாங்க. காரண சரீரத்தின் 35 எண்ண வகைகள்ல இறைவன் அவற்றை ஒத்த மனிதனுடைய 19 சூக்ஷ்ம மற்றும் 16 ஸ்தூல மூலப்பொருட்களின் எல்லா சிக்கலான சேர்க்கையும் மிகவும் விரிவாக்கினாங்க. முதல்ல சூக்ஷ்மமான அதிர்வலைகளையும் பிறகு ஸ்தூலமானவற்றையும் சுருக்கி அவங்க மனிதனின் சூக்ஷ்ம சரீரத்தையும் கடைசியில் அவங்களுடைய ஸ்தூல உடலையும் படைச்சாங்க. கால தேச நிமித்தத்தின் விதிமுறையின்படி ஆதி எளிமை பிறகு குழப்பம் அடைய செய்யும் வகையில் கணக்கற்றவையானது காரண பிரபஞ்சம் காரண சரீரம், சூக்ஷ்ம பிரபஞ்சம் சூக்ஷ்ம சரீரம் ஆகியவற்றிலிருந்து மாறுபட்டவையாகுது. அதே போலதான் ஸ்தூல பிரபஞ்சமும் ஸ்தூல சரீரமின் படைப்பின் மற்ற வகையிலிருந்து குணங்கள்ல மாறுபட்டது. இந்த சதை பிண்டமான இந்த சரீரம் படைப்பவனின் குறிப்பிட்ட பொருளின் தன்மையை சார்ந்த கனவுகளால படைக்கப்படுது. இந்த மண்ணுலகத்துல என்றுமே இருமையும் வியாதியும் ஆரோக்கியமும் சுகமும் துக்கமும் லாபமும் நஷ்டமும் என இருக்குது. இந்த முப்பரிமாணம் கொண்ட பொருள்கள் இடத்துல மனிதன் ஒரு வரம்பையும் தடையையும் பார்க்குறாங்க. உயிர் வாழ வேண்டும்னு மனிதனின் விருப்பம் வியாதினாலேயும் மற்ற காரணங்களினாலேயும் பலமாக தாக்கப்படும் பொழுது மரணம் சம்பவிக்குது.
கனமான மேல் சட்டையான உடல் வந்து தற்காலிக ஒதுக்கப்படுது. இருந்தாலும் ஆன்மா வந்து சூக்ஷ்ம காரண சரீரங்களால உரையிடப்பட்டு வாழுது. 3 வித சரீரங்களையும் ஒன்றுபட சேர்த்து ஒட்ட வைக்கும் சக்தி ஆசைதான். பூர்த்தி செய்யப்படாத இச்சைகளின் சக்தியே தான் மனிதனின் அடிமனதிற்கு எல்லாமே ஆணி வேறாகுது. சூழ உடலின் ஆசைகள் அகங்காரத்திலும் புலனின்பங்களின் வேரூன்றி இருக்குது. சூக்ஷ்ம உலகத்தரின் பற்றுங்களுடன் அல்லது காரண உலகத்தவரின் எண்ணங்களுடன் தொடர்புள்ள ஆசையின் வலிமையை விட புலன் அனுபவங்களின் பலவந்தம் அல்லது சபலம் ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. சூக்ஷ்ம இச்சைகள் வந்து அதிர்வலையின் மூலம் மகிழ்ச்சி பெறுவதில் அடங்கியிருக்கு. சூக்ஷ்ம உலகத்தவர் கோலங்களின் விண்வெள்ளி சங்கீதத்தை ரசிப்பதுடன் மாறிக்கொண்டே இருக்கும் ஒளியின் முடிவற்ற வெளிப்பாடுகளாக தோன்றும் எல்லா படைப்பினுடைய காட்சியை கண்டு மயங்குறாங்க. சூக்ஷ்மவாசிகள் வந்து ஒளியை முகரவும் ருசிக்கவும் தொடவும் முடியும். இப்படி சூக்ஷ்மவாசியின் சூக்ஷ்ம ஆசைகளானது எல்லா பொருட்களையும் அனுபவங்களையும் ஒளியின் வடிவங்களாகவோ இல்லைன்னா வடிவம் பெற்ற எண்ணங்கள் இல்லைன்னா கனவுகள் மூலமாக மாற்றக்கூடிய அவங்களுடைய திறனுடன் தொடர்புடையதுதான். இப்போ உடல் என்பது ஆத்மாவை ஸ்தூல உருவத்திலேயோ இல்லை சூக்ஷ்ம உருவத்திலேயோ மூடும் போர்வை மட்டும்தான். இந்த 3 சரீரங்களும் ஸ்வர்க்க பறவைக்கு கூடுகளாகும். லாகிரி மகாசயருக்கு ஏதோ ஒரு கடந்த பறவையில் ஏற்பட்டிருந்த அரண்மனை வாழ்வில் விரும்பிய ஒரு ஆழ்மன இச்சையை நீக்குவதற்கு தான் பாபாஜி உதவியது போல, அதாவது 34வது அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டது. அது நம்ம பார்த்துருக்க ஏற்கனவே. அது மேலும் அவங்களுக்கு சொல்கிறாங்க, பிணம் எங்கேயோ அங்கு கழுகுகள் வந்திருக்கும். பைபிளில் எங்கெல்லாம் ஆத்மாவானது ஸ்தூல சூக்ஷ்ம காரண உடல்களால் மூடப்பட்டிருக்குதோ அங்கே தான் இச்சைகளான கழுகுகள் வந்து ஒன்று கூடும். அவை மனிதனின் புலன்களின் பலவீனத்தை இரையாக கொண்டோ இல்லைன்னா சூக்ஷ்ம காரண சரீரங்களில் பற்றை வந்து உபயோகித்தோ ஆத்மாவை கைதியாக வைத்திருக்க முயற்சி செய்கிறாங்க. காரண இச்சைகள் வந்து உணர்ந்த மாத்திரத்தில் மட்டும்தான் திருப்தி அடைந்து விடுறாங்க. அநேகமாக முக்தி அடைந்துட்டு காரண சரீரத்தில் மட்டும் அடைப்பட்டு இருக்கிறவங்க முழு உலகத்தையும் இறைவனின் கனவு எண்ணங்கள் நனவாகி இருக்கிறதா பார்க்குறாங்க. நினைத்த மாத்திரத்தில் அவங்க எதையும் எல்லாமே உருவாக்க முடியும். அதனால காரணவாசிகள் மண்ணுலக மாந்தர்களின் புலனின்பங்களையும் சூக்ஷ்ம உலகத்தவரின் இன்பங்களையும் கீழ்த்தரமானது என்றும் ஆத்மாவின் நுட்பமான உணர்வுகளை திணற அடைப்பது என்று தான் நினைக்கிறாங்க. காரணவாசிகள் வந்து தங்கள் விருப்பங்களை உடனுக்குடன் என்ன வடிவத்தில் உருவாக்கி தீர்த்து கொண்டு விடுறாங்க. காரண சரீரத்தின் மெல்லிய திரையால் மட்டும் மூடப்பட்டிருக்கிறதுனால தங்களை பார்க்குறவங்கவும் படைக்கிறவங்க செய்து போலவே பிரபஞ்சங்களை உருவாக்க முடியும். ஏன்னா எல்லா படைப்புகளும் பிரபஞ்ச கனவு தான். இலைகள் மட்டும்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. மெல்லிய காரண சரீரத்தை மட்டும் கொண்ட ஆத்மா வந்து ரொம்ப அதிகமாக படைப்பாற்றலை கொண்டு இருக்குது. ஆத்மா வந்து இயல்பாகவே கண்ணுக்கு தெரியாத காரணத்தினால அதனுடைய சரீரம் இல்லைன்னா சரீரங்களால் மட்டும் தெரிஞ்சுக்கிற முடியும். சரீரம் இருப்பதே தான் நிறைவேறாத ஆசைகளால் தான் அதன் இருப்பு வந்து சாத்தியமாகுது என்பதை குறிக்குது. மனிதனின் ஆத்மா 1, 2 அல்லது 3 சரீர பெட்டிகளில் அஞ்ஞானம் ஆசைகள் என்ற மூடிகளால் கெட்டியாக மூடப்பட்டிருக்கும் வரையில அவங்க பிரம்மன் என்ற கடலுடன் ஒன்ற முடியாது. சூழ உடல் என்னும் கொள்கலம் மரணம் என்னும் சுத்தியால் அடிபட்டு அழிந்த பிறகுதான் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் என்னும் 2 கூடுகளும் ஆத்மா எங்கும் நிறைந்துள்ள பரமாத்மாவுடன் உணர்வு பூர்வமாக ஒன்றுவதற்கு இன்னும் தலைகளாகவே நிற்குது. ஞானத்தால ஆசையற்ற தன்மை அடைஞ்சவுடன் அதன் சக்தி மற்ற 2 கூடுகளையும் சேர்ந்து விடுது. கடைசியில் அந்த நுண்ணிய மனித ஆத்மா சுதந்திரமாக வெளிப்படுது. அது எல்லையற்ற பிரம்மத்துடன் 2 கலக்குது. நான் என் தெய்வீக குருவை ரொம்ப உயர்ந்தது மர்மமானதுமான காரண உலகத்தை பற்றி இன்னும் விளக்கமாக சொல்கிறேன், கேட்டுக்கோ. காரண உலகம் வந்து விவரித்து கூற முடியாத அளவுக்கு நுட்பமானது. அவர் பதிலளித்தார். ஸ்ரீ யுக்தேஸ்வரர் வந்து அதை புரிஞ்சு கொள்வதற்கு ஒருவர் வந்து மனசை ஒருமைப்படுத்தும் பேராற்றல் பெற்றினவராக இருக்கணும். மண்ணுலக பிரபஞ்சத்தையும் சூக்ஷ்ம பிரபஞ்சத்தையும் அவற்றின் முழு பரப்புடன் கெட்டியான கூடையுடன் கூடிய ஒளிரும் பலூன் போல தோன்றும். வெறும் எண்ணங்கள்லாம் அவன் கண்ணை மூடியபடியே காண வல்லவனையாக இருத்தல் வேண்டும்.
இந்த மாதிரி அமானுஷ்ய மன ஒருமைப்பாட்டுடன் ஒருத்தர் வந்து அந்த 2 பிரபஞ்சங்களையும் அவற்றின் எல்லா சிக்கல்களையும் வெறும் எண்ணங்களாக மாற்றியோ இல்லைன்னா தீர்மானித்ததோ காண்பதற்குரிய திறனை அடைந்து விட்டால் அவங்க பிறகு காரண உலகத்தை அடைந்து மனம் மற்றும் பொருள் ஆகிய இரண்டனுடைய சேர்க்கையின் எல்லை கோட்டில் நிற்பவனாகிறாங்க. அங்கு ஒருவர் படைக்கப்பட்ட எல்லா பொருட்களையும், திடப்பொருட்கள், திரவங்கள், மனிதர்கள், மிருகங்கள், தாவரங்கள், நுண்ணுயிரிகள் எல்லாவற்றையும் உணர்வின் உருவங்களாக எப்படி ஒருத்தர் கண்ணை மூடிக்கொண்டோ தன் சரீரத்தை தன் கண்ணால் பராமரிக்கும் போதோ தான் எண்ணமாக மட்டும் இருப்பதை உணர்றாங்களோ அப்படி உணர்வாங்க. ஒரு மனிதன் வந்து தன் கற்பனையில என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாவற்றையும் ஒரு காரணவாசி உண்மையிலேயே செய்ய முடியும். ரொம்ப பிரமாதமான கற்பனா சக்தி படைத்த மனித அறிவானது மனதாலேயே ஒரு எண்ணத்திலிருந்து அதற்கு எதிர்மாறான எண்ணத்தின் மறுகோடிற்கு செல்லவும், ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்திற்கு மனசால தாவவும், நிரந்தரத்தின் பள்ளத்திற்கு முடிவின்றி உருண்டு விழவும், நட்சத்திர விதானத்தில் ஏவுகணை போல உயர செல்லவும். இப்ப பால்வீதி எனப்படும் வான ஒளித்தடங்களிலும் நட்சத்திர மண்டலத்திலையும் ஊடுருவோ ஒரு ஒளியை போல பிரகாசிக்கவும் முடியும். ஆனால் காரண உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு சுதந்திரம் இன்னும் அதிகம் இருக்கிறதுனால எந்த முயற்சியும் இல்லாமல் அவர்களின் எண்ணங்களை ஸ்தூல தடைகள், சூக்ஷ்ம தடைகள் இல்லைன்னா கர்மவினை கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாமல் உடனுக்குடனேயே உருவகப்படுத்தி நிறைவேற்றி கொள்ள முடியும். இந்த மண்ணுலகம் வந்து முக்கியமாக மின்னணுக்களினாலோ இல்லை சூக்ஷ்ம உலகம் அடிப்படையில் உயிரணு துகள்களாலோ படைக்கப்படலை. இன்னும் 2 உண்மையிலே கடவுள் தான். எண்ணத்தின் மிக ரொம்ப நுண்ணிய துகள்களினால படைக்கப்பட்டு மாயினால் வெட்டப்பட்டு பல பகுதிகளாக பிரிக்கப்படுது. கால தேச நிமித்தம் நடுவில் புகுந்து படைத்தவனையும் படைப்பனையும் வேறுபடுத்துது என்பதை காரணவாசிகள் உணர்றாங்க. காரண உலகத்தில் ஆன்மாக்கள் வந்து ஒருவரை ஒருவர் பிரம்மானந்தத்தின் தனி புள்ளிகளாக அறிகிறாங்க. அவர்களுடைய எண்ண பொருட்கள் மட்டும்தான் அவர்களை சூழ்ந்திருக்கு. காரண உலகத்தவர்கள் தங்கள் சரீரங்களும் எண்ணங்களும் இடையில் உள்ள வேற்றுமை வெறும் கருத்துக்கள் மட்டும் என்பதை தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படி ஒரு மனிதன் தன்னை மூடிக்கொண்டு ஒரு பிரகாசமான வெள்ளொளியிலேயோ இல்லை ஒரு மந்தமான நீல தன்னொளியிலேயோ கற்பனை செய்து பார்க்க முடியுதோ அப்படிதான் காரண உலகத்தவர் வந்து எண்ணத்தின் மூலம் பார்க்கவும் கேட்கவும் நுகர்ந்து பார்க்கவும் ருசிக்கவும் தொடவும் முடியும். இந்த பிரபஞ்ச மனோசக்தியின் மூலமா அவர்களால் எதையும் படைக்கவும் அழிக்கவும் முடியும். காரண உலகத்துல இறப்பும் மறுபிறப்பும் ஆகிய 2மே என்ன அளவில் நிகழுது. காரண சரீரத்தை உடையவங்களுக்கு என்றுமே புதிய ஞானமிர்தம் தான் ஆகாரமாகும். அவங்க அமைதி என்னும் ஊற்றுகளிலிருந்தோ பருகுறாங்க. இப்ப உணர்தல் என்ற வழித்தடமற்ற மண்ணிலேயோ அலைபவர்களாயோ ஆனந்தம் என்ற எல்லையற்ற பெருங்கலில் நீந்துபவர்களாகவும் இருக்கிறாங்க. ஆகா, அவர்களது பிரகாசமான எண்ண சரீரங்கள் வந்து பிரம்மத்தினால படைக்கப்பட்ட கோடிக்கணக்கான கோள்களையும் புத்தம்புதிய உலகங்களாகிய குமிழிகளையும் ஞான விண்மீன்களையும் ஆதியம் அந்தமில்லாத வானத்தின் இதயத்தை ஊடுருவி நிற்கும் பொன்னருவி குழுக்களின் வண்ண கனவுகளையும் ஒரே எட்டில் எப்படிதான் தொலைத்து செல்றாங்க. அநேக ஜீவன்கள் வந்து ஆயிரக்கணக்கான வருடங்கள் காரண உலகத்திலேயே தங்குறாங்க. ஆழ்ந்த பரவச நிலையினால விடுதலை அடைந்த ஆத்மா வந்து அதன் பிறகு சிறிய காரண சரீரத்திலிருந்து விடுபட்டு காரண உலகத்தின் பெரு ஒளியை தரிசித்து கொள்றாங்க. வெவ்வேறான எல்லா எண்ண சுழல்களும் தனிப்பட்ட திறநிலைகள், அன்பு, இச்சை, ஆனந்தம், அமைதி, உள்ளுணர்வு சார்ந்த சுபாவம், தன்னடக்கம், மனம் குவிதல் எல்லாமே ஆனந்தமா பரமானந்தமா கடல்ல உருகி விடுறது. அதன் பிறகுதான் அந்த ஆத்மா வந்து தனிப்பட்ட உணர்வு அலை என்ற முறையில அதனுடைய ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதனுடைய நிரந்தர சிரிப்பு வந்து சிலர்ப்புகள், துடிப்புகள், இது எல்லா அலைகளிலும் ஒரு பிரபஞ்ச கடல்ல ஐக்கியமாகுது. ஒரு ஆத்மா வந்து அதனுடைய 3 சரீரக்கூடுகளிலிருந்து வெளியேறும்போது அது கால தேச நிமித்தங்கள்ல இருந்தோ நிரந்தரமா விடுபட்டது. மேலும் விவரிக்க முடியாத எப்பயும் சிரஞ்சீவ ஆகுது. தன் சிறகுகள்ல விண்மீன்களும் வெண்ணிலாக்களும் சூரியர்களும் பதிந்திருக்கும் சர்வ வியாபமாக வண்ணத்து பூச்சியை பார்க்கணும்.
பிரம்மமாக விரிந்துவிட்ட இந்த ஆத்மா வந்து ஒளியற்ற ஒளியும் இருளற்ற இருளும் எண்ணமற்ற எண்ணமும் ஆகிய பிரதேசத்துல கடவுளின் கனவாகிய பிரபஞ்ச சிருஷ்டியின் ஆனந்த வெள்ளத்துல திளைத்து ஏகாந்தமா இருக்குது. ஒரு முக்தி அடைந்த ஆத்மா வந்து நான் ஆச்சரியத்துடன் சொன்னேன். ஒரு ஆத்மா கடைசியில 3 ஜாடிகளான சரீர மாயைகளை விட்டு வெளிவரும்போது குருதேவர் தொடர்ந்தார். அது தன் தனித்தன்மையை இழக்காமலேயே எல்லையற்ற பரமாத்மாவுடன் ஒன்று விடுது. இயேசுவாக பிறப்பதற்கு முன்னமேயே கிறிஸ்து இதே போல இறுதி சுதந்திரத்தை அடைந்து விட்டிருந்தார். அவருடைய மண்ணுலக வாழ்வின் 3 தினங்களில் மரணம், உயிர் தெழுகிறது ஆகிய அனுபவங்களால் குறிப்பாக உணரப்பட்ட அவருடைய கடந்த காலத்திய 3 நிலைகளில் அவர் பிரம்மத்தில் முழுவதுமாகவே எழுவதற்கு வேண்டிய திறனை வந்து பெற்றிருந்தார். பக்குவம் அடையாத மனிதன் வந்து 3 சரீர பந்தங்களிலிருந்து விடுபடுவதற்கு மண்ணுலகம், சூக்ஷ்ம உலகம் மற்றும் காரண உலகங்கள்ல எண்ணற்ற பிறவிகளை அடைய வேண்டியிருக்கு. எந்த ஒரு ஆச்சாரியர் இந்த முடிவான சுதந்திரத்தை அடைந்து விட்டாரோ அவர் ஒரு தீர்க்கதரிசியாக செயல்பட்டு மற்ற ஜீவன்கள்ல இறைவனிடம் சேர்ப்பிக்க வேண்டி திரும்பவும் இந்த மண்ணுலகத்திற்கு வருவதை தேர்ந்தெடுக்கலாம். அல்லது என்னை போல சூக்ஷ்ம பிரபஞ்சத்தில் வசிப்பதை தேர்ந்தெடுக்கலாம். அங்கு ஒரு இரட்சகர் அங்கே வசிப்பவர்களின் கர்ம வினைகளின் பாரதத்தில் சிலவற்றை தான் ஏற்றுக்கொண்டு சூக்ஷ்ம உலகத்துல அவர்களுடைய மறுபிறப்புகளின் சுழற்சியை முடிச்சு அவர்களை நிரந்தரமாக காரண உலகிற்கு அனுப்புவதற்கு உதவுறாங்க. இல்லைன்னா ஒரு விடுதலை அடைந்த ஆத்மா காரண உலகில் பிரவேசிச்சு அங்குள்ளவர்களின் காரண சரீர வாழ்க்கை வாழ்நாளில் குறைச்சி அவர்கள் முடிவான விடுதலை அடையும் உதவலாம். ஸ்ரீ யுக்தேஸ்வரர் சொல்லுது என்னன்னா எப்படி மண்ணுலக பிறவில சில சமயங்கள்ல சீடர்களின் கர்ம வினைகளை குறைப்பதற்கு அவருடைய வியாதிகளின் பழுவை ஏற்றுக்கொண்டாரோ அதே போலதான் சூக்ஷ்ம உலகத்துல இரட்சகர் என்ற அவரது நியமனம் ஹிரண்ய லோகவாசிகளின் சூக்ஷ்ம கர்ம வினைகளின் ஏற்ற இன்னும் உயர்ந்த காரண உலகம் செல்வதற்கு அவர்களுடைய பரிணாம வளர்ச்சியை துரிதப்படுத்துவதற்கு உதவுது. அத்தியாயம் 43 வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நாளை ஒரு பார்ட் 3 பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம்